So today நம்ம பார்க்க போற டாபிக் go to statement. So go to statement அப்படின்னா என்ன? இந்த go to statementோட syntax என்ன? ஒரு go to statement எப்படி C ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும்? தென் ஒரு go to statement எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். Go to statement it transfers the control to the specified labeled statement. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் லேபிள் அங்க இருக்கு அப்படின்னா அந்த லேபிள் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் இந்த go to ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். So it provides an unconditional jump from the go to a labeled statement in the same function. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இப்போ ஒரு லேபிள் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்றதுக்கு இந்த go to ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The specified statement is identified by a symbolic name, any identifier. எந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம லேபிள் கொடுத்துருக்கோங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கோம் தென் அதுக்கு பக்கத்துல ஒரு கோலன் கொடுத்துருக்கோம். எந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்து ஒரு கோலன் கொடுத்துருக்கோம் அதுதான் இப்போ லேபிள்டு ஸ்டேட்மெண்ட். அந்த லேபிளை யூஸ் பண்ணி நம்ம go to ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா go toன்னு டைப் பண்ணிட்டு அந்த லேபிள் தென் ஒரு செமிகோலன். இதுல go toங்கிறது ஒரு கீவேர்ட் தென் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதுல அந்த லேபிள் கொடுத்துருக்கோம் ஐடென்டிஃபையர் தென் ஒரு கோலன். எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ அந்த லேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஜம்ப் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் go to ஸ்டேட்மெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்வேர்டு ஜம்ப் பேக்வேர்டு ஜம்ப் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஒரு ஈக்வன்ஸா ஒரு எக்ஸிகியூஷன் போயிட்டு இருக்கும்போது இப்போ go to லேபிள்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே மிடில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு எங்க அந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அங்க போய் ஜம்ப் ஆயிரும். இது ஃபார்வர்ட் ஜம்ப். பேக்வேர்ட் ஜம்ப் அப்படின்னா ஃபர்ஸ்டே லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பட் go to வந்து நம்ம அதுக்கு கீழே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழ இருந்து அந்த லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணும். இது பேக்வேர்டு ஜம்ப். நெக்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் இப்போ print the numbers from 1 to 10 இந்த ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ 2 தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலை நான் இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெடர் ஃபைல் எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே இன்க்ளூட் பண்ணணும். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து conio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். இப்போ வாய்டுங்கிற எம்டி டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். தென் ஸ்பேஸ் விட்டு மெயின் தென் ஒரு parenthesis bracket தென் இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. வாய்ட் ரிட்டர்ன் டைப்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மெயின் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும். ஸோ நான் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட டேட்டா டைப் வந்து நான் இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஐன்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். CLR SCRன்னு டைப் பண்ணி பரான்சிசிஸ் போட்டு ஒரு செமிகோலன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு இன்புட் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த சின்டாக்ஸ் டூ தென் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக் யூஸ் பண்ணணும். நான் இப்போ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன். ஸோ printfன்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்காக நான் அந்த இடத்துல %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும். நான் ஐன்னு கொடுத்துருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன்.
இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகணும் 10 டைம்ஸ். ஸோ ஒவ்வொரு தடவை பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால நான் இதில் ஒரு /n கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ லைன்ல நீட்டாக பிரிண்ட் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் இப்போ இன்கிரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ i ஈக்குவல் டு i பிளஸ் 1. ஸோ i பிளஸ் பிளஸ்னாலும் இன்கிரிமெண்ட் தான் ஆக போகுது. i பிளஸ் 1னாலும் இன்கிரிமெண்ட் தான் ஆக போகுது. தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் இந்த do while பிளாக்கை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம while கொடுத்துட்டு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ whileன்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டு அதுக்கு உள்ள டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ எனக்கு டெஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ i less than or equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். do while லூப்ல while லூப் முடிக்கும் போது கண்டிப்பா செமிகோலன் யூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த do while loop வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு ரிப்பீட் ஆகும். தென் ஃபைனலா ஒரு getPH ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். தென் லாஸ்ட்ல எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ கம்பைல் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்ல 1ல இருந்து 10 வரைக்கும் ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம goto ஸ்டேட்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ goto ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் வேணும். இப்போ இங்க நான் doங்கிற ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு ஒரு லேபிள் இன்சர்ட் பண்றேன். ஸோ லேபிள் இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் கொடுக்கணும். நான் இப்போ லூப் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். தென் ஒரு கோலன். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல போய் ஒரு ஐடென்டிஃபையர் நேம் தென் ஒரு கோலன் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் லேபிள்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் இங்க do ஸ்டேட்மெண்ட்ல ஒரு லூப்ங்கிற ஐடென்டிஃபையர் கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த do ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லேபிள்டு ஸ்டேட்மெண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் goto ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ நான் இப்போ do while லூப்க்கு உள்ள வந்து இந்த printf ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடி goto ஸ்டேட்மெண்ட்டை இன்சர்ட் பண்றேன். ஸோ gotoன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம மேலே என்ன லேபிள் கொடுத்தோமோ அந்த லேபிளை இங்க கொடுத்துட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுனா ஃபர்ஸ்ட் i ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். தென் do. ஸோ டூக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனே goto லூப்னு தான் இருக்கு. ஸோ அப்போ goto லூப்னா அகைன் அந்த லூப்புங்கிற லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆயிரும். மறுபடியும் do தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லூப் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதில் நம்ம goto ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணதுல எந்த யூஸும் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷனை பொறுத்து இந்த goto ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல செக் பண்ண போறேன். ஸோ கண்டிஷன் செக் பண்றதுக்கு நான் if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ifன்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு அதுக்கு உள்ள நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். நான் இப்போ இந்த லூப் கவுண்டர் வேரியபிள் i எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் i ஈக்குவல் டு 1ல இருந்து 10 வரைக்கும் 10 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஐட்ரேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ 5ங்கிற ஐட்ரேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ 5க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு ஈக்குவல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். அப்போ இஃப் i ஈக்குவல் டு 5 ஐயோட வேல்யூ 5க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம goto லூப்ங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த goto ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ if பிளாக்குக்கு உள்ள கொடுக்குறேன். ஸோ ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு இந்த if ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் goto ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த if ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா i ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். தென் do ஸ்டேட்மெண்ட்க்கு வரும். printf ஸ்டேட்மெண்ட் மூலமா i ஈக்குவல் டு 1 1ஓட வேல்யூ வந்து இப்போ அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். தென் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. தென் while லூப்ல போய் செக் பண்ணும். இப்படி இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஐயோட வேல்யூ 10 இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் ஆகும். 11 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியே போயிடும். பட் இதுல நம்ம i ஈக்குவல் டு 5ங்கிறத ஒரு if கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்றோம். அப்போ எப்போ ஐயோட வேல்யூ 5 ஆகும் அப்படின்னா 1 2 3 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் i இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட வேல்யூ இப்போ 5 இருக்கும். இப்போ i ஈக்குவல் டு 5 இருக்கும்போது goto லூப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஜம்ப் பண்ணிடுறோம் பிகினிங் ஆஃப் த லூப்க்கு. ஸோ இந்த i ஈக்குவல் டு 5ங்கிற ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் ஆயிரும். i ஈக்குவல் டு 5 வந்து printfல நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகணும். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த goto ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ i ஈக்குவல் டு i +1. தென் இந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன்.
கண்டிஷன் செக் பண்றேன் ஐயோட வேல்யூ 5 இருக்குதா அப்படின்னு. ஒருவேளை ஐயோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா ஐய வந்து ஃபர்ஸ்டே இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ 6 ஆயிரும். தென் நான் லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்றேன். ஸோ நான் பிகினிங் ஆஃப் த லூப்ல இருந்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஐயோட வேல்யூ இப்போ 6 இருக்கிறதுனால இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ 6ல இருந்து printf ஸ்டேட்மெண்ட் மூலமா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 11 வரும்போது do while லூப் வந்து ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியே போயிடும். இப்படிதான் இந்த do while லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் யூசிங் go to ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 இருக்கும்போது பிரிண்ட் ஆயிருச்சு. 2, 3, 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். 5 வரும்போது மட்டும் அந்த ஐயோட வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு நம்ம லேபிள்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டோம். ஸோ பிகினிங் ஆஃப் த லூப்க்கு ஜம்ப் ஆயிரும் யூசிங் கோ டு ஸ்டேட்மெண்ட். ஸோ 5 வந்து நமக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா பிரிண்ட் ஆகாது. தென் இப்போ ஜம்ப் ஆனதுக்கு அப்புறம் அகைன் பிகினிங் ஆஃப் த லூப்ல இருந்து திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஐ ஈக்குவல் டு i+1 கொடுத்துருந்ததுனால ஐயோட வேல்யூ இப்போ 6 ஆயிருக்கும். ஸோ இப்போ உள்ள வந்து இஃப் பிளாக் செக் பண்ணும், பட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். நம்ம வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இஃப் பிளாக் ஃபால்ஸ் ஆனதுனால தென் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா 6 பிரிண்ட் ஆகும். தென் do while லூப்ல i less than or equal to 10 கொடுத்ததுனால 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 11 வரும்போது do while லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளியே போயிடும். இந்த மாதிரி நம்ம கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.